domain expansion. பட்டை எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்க கோட்டுக்கு புதுசா இப்படி நின்னா நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த அக்கா கூட வாப்பா. ಅವನ್ ಮೂವಿದ ಎಲ್ಲ ಸಾಂಗ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. நம்ம தானே ஹெல்ப் பண்ண. நாளைக்கு வர சொல்லு. என் தம்பி சார். He could have done everything with his powers. Listed of property, Mattanjeri Sukumaran. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. என் பேரு சரவணன், மதுரை பெஞ்ச். என் கிளைண்ட் மட்டஞ்சேரி. ஆனர்ஷிப் மை லார்ட், நான் தான் உங்களோட லாயர். சைன் பெட்டிஷன் என்கிட்ட இருக்கு. மை லார்ட் யுவர் ஆனர். இங்க பாருங்க சார், சைன் பெட்டிஷன் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் உங்க லாயர். என்ன இது, ஒரு கேஸுக்கு 3 பேர் அப்பீல் ஆயிருக்கீங்க? 3 பேர் இல்ல, மொத்தமா 4 பேர். Oh, she made him. எஸ் யுவர் ஆனர். பாருங்க, சைன் பெட்டிஷன் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் அவங்க வக்கீல். கண்டவங்களாம் சொன்னா எப்படி யுவர் ஆனர்? யோ, யார் போன் அது? மண்ணிலே. ஆமா, உங்க பஞ்சாயத்து தான் என்ன? நான் தான் உங்களுக்காக வாதாடுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்களா? யார் ரிலேட்டிவ்? மேடம் 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 மேடம், சும்மா அள்ளி விடாதீங்க. யுவர் ஆனர், நான் தான் உங்க லாயர். சைன் பெட்டிஷன் என்கிட்ட தான் இருக்கு. யோ, யார் பெட்டிஷன் கொடுத்தாலும் வாங்கிடுவியா? செக் பண்ண மாட்டியா? சாரிங்க ஐயா. என்னையா சாரி? 4 பெட்டிஷன்ல ஒரு பெட்டிஷன் தான் நாளைக்கு வரணும். இல்லைன்னா இந்த கேஸை எடுக்க மாட்டேன். புரியுதா? கோர்ட்டுக்கு புதுசா சார்? அவங்க 3 பேரும் ஒரே டீம் தான். புதுசா யார் வந்தாலும் இதான் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போறோம். எவனும் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண முடியாது. நாங்க பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் இல்ல. பார்த்து பட மாட்டீங்க மேடம், மூஞ்சில ரத்தம் வந்திருக்கு. தொழில சுத்தமே இல்லை. சாரி மேடம். நீங்க என்ன சார் விரைச்சிட்டு நிக்கிறீங்க? வண்டி இப்படி ஆயிடுச்சு, எப்படி வீட்டுக்கு போவீங்க? நான் பசங்களை ட்ராப் பண்ண சொல்லிட்டா? என்ன சொன்னீங்க? டபுள் கேமா? இங்க ஒரே கேம் தான். அவன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு வேலை செய்யல. நான் சொல்லி தான் உங்ககிட்ட கேஸே நடத்த வந்தேன். இதை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இந்த கேஸ் நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஐயா இங்கே தான் இருக்காரு. ஒரு நல்ல அமௌண்ட்டாக வாங்கி தரேன். கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். இவர் ஒருத்தரை மிரட்டி விட்டா வேற யாருமே இல்லையா? இங்க 1000 லாயர்ஸ் இருக்காங்க. கேஸ் ஃபைல குர்ரா. நீ சொன்ன 1000 லாயர் இங்க இருக்காங்க. இல்லை எவனா ஒருத்தன் இந்த கேஸ் கட்ட எடுத்தானா அவனை வச்சு கேஸ் நடத்தி. வந்தனா கட்டின ஃபைல யாரும் எடுக்க மாட்டாங்க. என்ன மூர்த்தி சார், இந்த வாட்டி எடுக்கல? இல்ல பேபி சார். வந்தனா கட்டின ஃபைல் தொடக்கூட மாட்டான். கடைசி வரைக்கும் உன் கேஸு கோர்ட்டுக்கே வராது. அவங்க 3 பேரையும் நான் எங்க போனேன் இப்ப பார்க்கணும். சேம்பர்ல. அதை நேட்டுங்க மேடம், பெருசா ஒன்று மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. வாங்க சார். மேடம், நான் சொல்லலை சார், இங்கே வருவார். பெட்டிஷனை வாபஸ் வாங்கிருங்க. வாபஸா? பெரிய கேஸ் பிடிச்சிருக்கீங்க. 45 பவுன். எப்படி பர்சன்டேஜ்ல பீஸ் வாங்குவீங்க? அதுல கொஞ்சத்தை நமக்கு தள்ளுறது. நான் காசு வாங்குறது, உங்களுக்கும் காசு கொடுக்க முடியாது. பொருளா கூட ஓகே சார். என்ன மேடம்? பெட்டிஷனை சீக்கிரம் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. இன்னும் அப்பா கூட கோயில் இருக்கும். என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு.
petition. பண்ணிட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தெரியும். ஹலோ ஹலோ என்னடா பேபி கண்ணா ஓவரா பண்றிய குடிச்சு விட்டுறலாமா உன்ன உள்ள என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ நம்ம என்ன பேசணும்? நேர்மையா வாங்கி தரணும்னு தானே பேசணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா காசு கொடுக்காம வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, பவரை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க யாருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லி யாருக்கிட்டயுமே ಈಗ power ಆನೆಸ್ಟಿ use ಎಲ್ಲ பண்ண ಬರ್ತದೆ. மாட்டேன்னு. ஏய், நீங்க சாமி பவர் யூஸ் பண்ணிட்டீங்க, சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? சத்தியம் பண்ணுங்க. Actually, you see, God doesn't obey any laws of the humans, whatever they made. Okay. பயமா இருக்கா? பவரை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க எல்லாரும் கேஸ் ஜெயிக்கணும்னா அந்த சாமி தலையில மிளகா அரைக்கிறாங்க. நீங்க பண்ணலையா? என் தலையில இவங்க எல்லாம் மிளகா அரைச்சது பத்தாத, நான் வேற அந்த ஆள் தலையில அரைக்கணுமா? அந்த ஆள் நம்மள மாதிரி கேஸ் நடத்த வந்தால் தான் உங்களுக்கு சிலையாயிட்டான். ட்ரெயின் வந்து. ஹலோ, என்ன எதுவுமே சொல்லாம போறீங்க? ஹலோ. என்ன பிரீத்தி மேடம், ஐப்பு பயங்கரமா இருக்குது. பாப்படா மொட்டை. சிறப்பா உட்கார்ந்துருக்க ஜிம்பாடியா. சார் தேவையில்லாம எதுக்கு சார் பப்ளிக்ல என்ன சார் 1 2 மனசுக்குள்ளே கவுண்டிங். ஏய் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க, பேனா வச்சு விளையாடிட்டு இருக்க. வீக் சம்பவம் லோடிங். வெள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க. ಓ ಇದು ಆಗ್ಲಿಲ್ವಾ ಇನ್ನು? டேய் மொட்டை, நீ என்ன சாவல? ஃபைட் இல்லையா? ಓ ಓಕೆ, she said no. பேபி சார், நீங்க சொன்ன அளவுக்குலாம் வர்த்து இல்ல. டோட்டலா டைம் வேஸ்ட். ஏனோ சாப்பிட வரலையா? இல்ல வேணாம், பசிக்கல. வேற எங்கேயாவது ஆர்டர் பண்ணட்டுமா? கோர்ட் பக்கத்துல ஒரு கடை இருக்கு, பிரியாணி சூப்பரா இருக்கும். என்ன? எனக்கு அந்த இடம் தெரியும், நிறைய வாட்டி போயிருக்கு. லாஸ்ட் 4 மாசத்துல 2 லட்சத்துக்கு பிரியாணி வாங்கி. எல்லாம் அவங்க அட்வொகேட் சாப்பிட்டதுதான், ஆனா நாங்க ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது. என் ஆசை என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி அச்சம் கூட நிம்மதியா அங்கே உட்காந்து ஒரு பிரியாணி சாப்பிடணும். நீங்க எல்லாம் அவ்வளோ அங்கேருந்து சாப்பிடுறீங்க, அப்படி என்னதான் அங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நகை கிடைச்சு உன் உடம்பு சரியாகி அந்த கடையில நீ பிரியாணி சாப்பிட தான் போற. அதை நான் பார்க்க தான் போறேன். எனக்கு இந்த கோர்ட்ல இருந்து நகை கிடைக்கும்னு ஹோப் இல்லை. நகை தொலைஞ்சப்போ ஹோப் இல்லாம தானே இருந்த, போலீஸ் தானே கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நகை கோர்ட்லயும் கிடைக்கும். போலீஸ் கண்டுபிடிச்சு கிழிச்சாங்க. சாரி, இங்க எல்லாரும் அவர் அடிச்சதுக்கு நான் சாரி கேட்கறேன். அந்த நகையை நம்பித்தான் என் பொண்ணோட லைஃப் இருக்குது. அதை வச்சுதான் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும். நீங்க யாரும் எடுக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா எடுத்திருந்தா ப்ளீஸ் கொடுத்துடுங்க. ப்ளீஸ் என் பொண்ணுக்காக கொடுத்துடுங்க. நாங்க தான் சார் பண்ணோம். இவன் சித்தி வீட்டில் தான் சார் இருக்கு. உடனே எடுத்து அந்த அண்ணன்ட்ட கொடுத்து சார், அவர் ஏதோ ஆப்ரேஷன்றாரு. ಕಳ್ಳರೇ ಬೆಟರ್ ಇದ್ದಾರೆ ಪೊಲೀಸ್ಗಿಂತ. எனக்கு தெரியும், பசங்களை தான் அந்த நகை திரும்பி கொடுத்துருக்காங்க. அந்த பசங்களுக்கு இருந்த இறக்கம் கூட இந்த போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ இங்க இருக்கிற ஆளுகளுக்கோ இல்லை. எட்டமா இது
symbolizing that she lost hope. பிப்ரவரி 2ஆம் தேதி என் கிளையண்டோட நகை திருட்டு போச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி போலீஸ் அதை ரெக்கவர் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இன்னையோட 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நகையை என் கிளையண்டால கோர்ட்ல இருந்து திரும்ப வாங்க முடியும். 4 இயரிங் போலீஸ் வரல, 1 இயரிங் அப்ரைசர் வரல, 2 இயரிங் ஸ்ட்ரைக்ல போச்சு. நடுவில் 1 மாசம் கோர்ட் லீவ், கடைசியில் 1 இயரிங் வரல. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்காவது அந்த நகை என் கிளையண்ட்டுக்கு கிடைக்கணும். தட்ஸ் மை பிரேயர். இது பிரேயர் இல்ல, நீங்க என் மேல என் கோர்ட் மேல வைக்கிற அக்யூசேஷன். இது அக்யூசேஷனோ அலிகேஷனோ கிடையாது, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். ஏய், இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களா? ஐயா அதை பார்த்துருக்கேன். சும்மா லோடன்னு என்ன சொன்னீங்க? ஃபேக்டா? ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த கோர்ட்டோட ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியலங்கிறது தான் ஃபேக்ட். இந்த நகை அவங்களுக்கு தானா, அது ஒரிஜினலா, பில்லு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த நகை வேற எந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கா, கஸ்டம் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, இந்த ரெக்கார்ட்லாம் எங்க? இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கேட்ட உடனே அப்படியே நகை எடுத்து கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் மதுரை கோர்ட்டில் உங்களுக்கு சொல்லி தரலையா? சரி விடு, அதாவது ப்ரொசீஜர். இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு எட்டிகேட் இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்கள் கிளைண்ட்டை சொல்லி கூட்டு வந்திருப்பீங்க. கோர்ட்டுக்கு போட்டு வர ட்ரெஸ் அது. அம்மா பாப்பா, கை எங்கம்மா? கை ஸ்லீவ், வேர் இஸ் த ஸ்லீவ்? கோர்ட்டுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்கு. இந்த அரகுர ட்ரெஸ்ல வருது, நாஷி கலர்ஸ்ல வருது. ஐ வில் நாட் என்டர்டெயின் தீஸ் திங்ஸ் இன் மை கோர்ட். இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியல. என் ட்ரெஸ் தான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்ப பிரச்சனை ட்ரெஸ்ல இல்ல, உங்க கண்ணுல தான். இந்த கோர்ட்டிற்கு நாகரிகமாக உடையணியாமல் வந்ததால், கோர்ட்டை அவமதித்து தவறான முன்னுதாரணமாக செயல்பட்டதால் ஒரு நாள் முழுவதும் சிறையில் இருக்க தண்டனை ஓ இப்படி நடந்திருக்க கூடாது. அதனால தானே இப்போ தேவையில்லாம. கரெக்டா தானே கேட்டீங்க? யாரும் கேட்கலன்னு தானே அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. See, what I feel is God can never be helpless, and there is no promise or curse that God is above all the curse and promises. You understand me? ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. லிவர் ஆல்மோஸ்ட் 90% டேமேஜ் ஆயிடுச்சு. ஷி கேன் எனி டைம் ஸ்லிப் இன்டு அ கோமா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நல்லது. கையில இருக்கிற காசை போட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனா ஆபரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பா நகை தேவைப்படும். இந்த மாதிரி எமர்ஜென்சினா மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு எந்த டைம் வேணாலும் போய் ஆர்டர் வாங்கலாம். ட்ரை பண்ணலாமா? மேடம் 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 எங்க போறீங்க? சார் பார்க்குற ஒரு கேஸ் கொஞ்சம் அர்ஜென்ட். அந்த பொண்ணு ஐசியூவில் இருக்கு. அதான் சாரை பார்த்து ஆர்டர் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். மேடம் உங்களுக்கே தெரியும்ல, இந்த டயத்துல ஐயா பார்க்க அவங்கள மட்டும் பாப்பாரா சார்? அது வேற இது வேறங்க சார். ப்ளீஸ் 2 நிமிஷம் தான். சாரை பார்த்துட்டு உடனே போயிடுவோம். மேடம் சொன்னா புரிஞ்சுக்கங்க, பிரச்சனை ஆயிடும். கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க மேடம். யோ சட்டி, என்ன அங்கே பிரச்சனை? மை லார்ட், அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேஸ் மை லார்ட். பொண்ணு ஐசியூவில் இருக்கு. கொஞ்சம் சீரியஸா நகை கிடைச்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். நீங்க கேட்ட கஸ்டம்ஸ் ரிப்போர்ட் கூட இருக்கு. ஆர்டர் போட்டு கொடுங்க ப்ளீஸ். யோ, யாரா இருந்தாலும் உள்ள விட்டுருவியா? எதா இருந்தாலும் காலைல கோர்ட்ல வந்து பேச சொல்லியா? ப்ளீஸ் ப்ளீஸ் மை லார்ட், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 2 நிமிஷம். அதுக்குள்ள நீங்க வெளியே போல ட்ரெஸ் பாசிங் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என் மேல இருக்கிற கோவத்தை அந்த சின்ன பொண்ணு மேல காட்டாதீங்க. 2 minutes. மை லார்ட் ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ் கிளம்புங்க மேடம். இல்லைன்னா 2 நிமிஷம் அலாரம் வச்சு திரும்ப வந்து கேட்பாப்ல. போங்க மேடம். நான் உங்ககிட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இவங்களெல்லாம் நீங்க ஏன் கெஞ்சணும்? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. That's what I'm saying. The God is above all the promises or curses. Nothing can bind them. நீங்க கேட்ட மாதிரி அந்த நகை கஸ்டம்ஸ்ல சம்மந்தப்பட்டது இல்லைங்கிற டிஏ ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். கோர்ட் உடனே அந்த நகை என் கிளையண்ட்டுக்கு திரும்ப கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். That's all. That's all. என்ன that's all? என்ன that's all? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தெருவில் போற மாடசாமி குப்புசாமி கிட்டயா? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு தடவை கூட நீ இந்த கோர்ட்டை ப்ராப்பர் அட்ரஸ் பண்ணவே இல்லை. தட்ஸ் ஆல்ன்ற ஒரு ஜட்ஜை மரியாதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் இருக்கு. மை லார்ட், லார்ட்ஷிப், யுவர் ஆனர், இதில் எந்த வார்த்தையுமே நீ யூஸ் பண்ணலையே. அப்போ பிளான் பண்ணி என் கோர்ட்டை அவமானப்படுத்தணும் வந்திருக்க, அதானே?
சார் சார் அப்படி ஒன்றும் இல்லை சார். உங்களை கேட்டனா கேட்டதான் பதில் சொல்லணும், புரியுதா? கோர்ட் அவமானப்படுத்துறதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு உங்க கிளையண்டோட நகையை வாங்கிட்டு போங்க. மரியாதையோட அட்ரஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கணும். கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாத. யோ, அடுத்த கேஸ். I'm sorry, my lord. ಹಿಂಗಿದ್ರೆ ಇವನ್ ಬರೋದೇ ಬೇಡ ಇತ್ತು. ಈ ತರ ಇವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಕೇಳೋದಿದ್ರೆ ಇವನ್ ಬರೋದೇ ಬೇಡ ಇತ್ತು. ಹೌದು. போய் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்துருக்கேன். She dead? She dead? Then everything is useless. ಯೂಸ್ಲೆಸ್ ಅದೇ. That's what I'm saying. ದೇವ್ರ ಹಂಗಾದ್ರೆ ಬರೋದೇ ಬೇಡ ಇತ್ತಲ್ಲ. ಬಂದಿದ್ದೆ ಜಸ್ಟಿಸ್ ಕೊಡಿಸ್ಬೇಕಂತ, ಈ ತರ ಆದ್ರೆ ವಾಟ್ ಅ ಯೂಸ್ಲೆಸ್. ಇಟ್ಸ್ ಟೋಟಲಿ ಯೂಸ್ಲೆಸ್. ವೇಸ್ಟ್ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಗುರು. ಅದನ್ನು ಕಿಸಿಯಕಂತ ಕಣ್ ಬೇವರ್ಸಿ ನನ್ನ ಮಗ. മോള് പോയടാ ചവന്തിന്റെ തിരുത്തു പയലെ. എന്റെ മോള് പോയി, ചത്തുപോയി. എന്നാ സാറേ, വക്കീലെ കാണാൻ വന്നതാ? പോ പോ, ഉயிரை காப்பாத்திக்கோ. ஓ வக்கீலே, பிரியாணி சாப்பிடணுமா? தம் அடிக்கணுமா? சாப்பிடணுமே. எதுக்கு சார் அந்த நகை இல்ல எனக்கு வாங்கி கொடுத்தது? என் புள்ள சத்து போய் சார், என் புள்ள சத்து போய் சார், சத்து போய் சார். எதுக்கு இது நீங்களே வச்சுக்கோங்க சார், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கஷ்டப்பட்டு நகையை வாங்கி கொடுத்தா சட்டையில் கை வச்சுட்டு போகிறான். அதான் இவங்களுக்கெல்லாம் நல்லதே பண்ணக்கூடாது. ஆனால் பாவம் இல்லை, ஒரே பொண்ணு, சின்ன பொண்ணு. நானும் அந்த கூட அலைய விட்டுருப்பேன், சாவு விட்டுருக்க மாட்டேன். என்ன முறைக்கிறீங்க? நேற்று நைட்டு ஐயா வீட்டுக்கு வந்தீங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியது செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா மனசில் எதுவும் வச்சுக்காம உடனே ஆர்டர் போட்டு கொடுத்துருப்பாரு. ஐயோ அப்பா, ஊருக்குள்ள பயந்துட்டு தான் இருந்தேன், சாமி கிட்ட போய் சவால் விட்டமேனு. ஆனா என் கோட் என்ன கை உள்ள. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கடவுளே வந்தாலும் அதை எதையும் மாற்ற முடியும். வேற பாய், சேலஞ்ச் ஓவர். நடையை சாத்திட்டு கிளம்புங்க. இந்த சாவு என் கணக்குல வராது, உங்க கணக்குல தான் வரும். ஏதோ சொன்னீங்களே காட் திங்ஸ்னு, இது ஜஸ்ட் கோட் திங்ஸ் ப்ரோ. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நீங்களும் அந்த பேபி கண்ணன்ட்டு இன்னும் தெரியாம உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க கேட்ட பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இனிமே என் கையில ஒண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கு. தயவு செஞ்சு என்னோட எவிடன்ஸும் அந்த கேஸ் கிட்ட கொடுத்துருங்க. வேற யாராவது லாயர் வச்சு நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. இங்க இருக்கிற முக்காவாசி பேர் லாயர் தான். யாராவது ஒருத்தர் இதை எடுத்தா கூட உன் கேஸை நான் விட்டுருவேன். இல்ல நீ வாபஸ் வாங்கணும். சார், என் கேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார்.
ದೇವ್ರಿಗೆ He likes ಮಿರ್ಚಿನೇ mirchi. ಫೇವ್ರೆಟ್. Ah. Nice shot. You. ಅವನಿಗೆ ಎರಡು ಬಿಡಬೇಕು ಫಸ್ಟ್. ದಪ್ಪ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ, ಇವನೇ ಇವನೇ ಎರಡು ಬಿಡ್ಬೇಕು ಇವನಿಗೆ. ಭಯಂಕರ ಆಯ್ತು ಒಂದು. ಹೌದು. ಓಡಿ ಹೋಗೋಕ್ಕೂ ಬಿಡಬಾರ್ದಿತ್ತು ಆಕ್ಚುಲಿ. ಕರೆಕ್ಟ್. ನೆವರ್ ಲೆಟ್ ದೆಮ್ ರನ್. The bike turned it to the horse. Take them to the hell. Oh, now it will start, Kavya. Now the God mode will start. She will take the case. I mean, so ella case he will solve the case through her. இவ்வளோ நாள் என் கேஸை யாருமே எடுக்கல. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. இப்போ நீங்க எனக்காக அப்பியர் ஆகுறேன்றீங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஜஸ்ட் காட் திஸ். ಅವ್ನು ನೋಡ್ರೇನೆ ಎಷ್ಟು ಉರಿತೈತು ಅಂತ ನಂಗೆ. வாட்ஸ் யுவர் பிரைவசி? மை லார்ட், மிஸ்டர் விஎம் பாண்டியன் சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது என் கிளையண்ட் கண்மணி கிட்ட தகாத முறையில நடந்துட்டு இருக்காரு. அதை வெளியே சொன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு மிரட்டியும் இருக்காரு. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 75லையும் என் கிளையண்ட்டை பிளாக்மெயில் பண்ணதுக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 308 சப்செக்ஷன் 2லையும் அக்யூஸ் மிஸ்டர் விஎம் பாண்டியனை சார்ஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். பேபி கண்ணன், எனி क्वेश्चंस? இந்த வழக்குல நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் தெரியும் போது இது பப்ளிசிட்டிக்காக போடப்பட்ட வழக்குன்னு கிளியரா ப்ரூவ் ஆயிடும். வித் யுவர் பெர்மிஷன் ப்ரொசீட். தேங்க் யூ மை லார்ட். மிஸ் கண்மணி, இந்த சம்பவம் நடந்ததா நீங்க சொல்றது எப்போ? நவம்பர் 15, 2018. நீங்க எப்போ புகார் கொடுத்தீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வருஷம் முன்னாடி இல்ல, சம்பவம் நடந்ததா நீங்க சொல்றதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு. ஆனா அவர் என்ன மிரட்டி என் மேல ஹலோ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். சரி, புகார்ல சம்பவம் எங்க நடந்ததா சொல்லிருக்கீங்க? டெல்லியில அவர் வீட்ல. வீட்ல எந்த ஃப்ளோர்ல? செகண்ட் ஃப்ளோர்ல. மை லார்ட், என் கிளையண்ட்டுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, 2 முட்டிலையும் சர்ஜரி பண்ணிருக்கு. ஸோ அவரால் படிக்கட்டு ஏற முடியாது, ஏறவும் கூடாது. அப்புறம் எப்படி லிஃப்ட் இல்லாத வீட்டில் செகண்ட் ஃப்ளோர்ல? சப்போர்ட்டிங் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் மை லார்ட். அடுத்ததா ஒரு ஆடியோ ஃபைல் ப்ளே பண்ண உங்க பெர்மிஷன் வேணும் மை லார்ட். ப்ரொசீட். ப்ளே பண்ணுங்க. சார், நான் கண்மணி பேசுறேன். இது ஃபோர்ஜரி மாட்றது. உங்க ஞாபகமாவே இருக்கு. வீடியோ கால் வரீங்களா? இந்த ஆடியோ இருக்கிறது உங்க வாய்ஸா? இப்படி ஒரு கால் நான் பண்ணவே இல்லை சார். ஹலோ, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். யாரோட வாய்ஸ்? என் வாய்ஸ் தான். ஆனா இந்த கால் பாயிண்ட் மே பி நோட்டட் மை லார்ட். இந்த வழக்குல நிறைய பொய் கதைகளை கேட்டோம். இப்ப நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்றேன். உண்மையை மட்டும். He can only speak truth. Hey, Jim Carrey movie is there. I mean, Yeah, liar, the liar. God There also something. he can't. எஸ் மை லார்ட். 5 வருஷம். No, liar, liar. திடீர்னு வந்து இந்த வழக்கு போறதுக்கான காரணம் என்ன மை லார்ட்? ஏன்னா என் கட்சிக்காரர் ஆளுங்கட்சி மந்திரியா இருந்தாரு.
ಅಲ್ಲ ಲಾಯರ್ ಮೂವಿ ಹೆಸರು ಲಾಯರ್ ಓಕೆ ಓಕೆ ಲಯರ್ ಸಾರಿ ಮೈ ಲಾರ್ಡ್ ಕರೆಕ್ಟ್ ತಪ್ಪು வாய் தவறி சொல்ல உண்மையை தான் சொன்னேன் எல்லாம் இப்ப ரெடி இத்தனை வருஷமா எதுவுமே பேசாம திடீர்னு வந்து இப்படி ஒரு வழக்க போடுறாங்கன்னா அப்போ இந்த வழக்கு பப்ளிசிட்டிக்காக போடப்பட்டது இல்ல my lord. இந்த வழக்கு பப்ளிசிட்டிக்காக போடப்பட்டது இல்ல my lord. இல்ல போடப்பட்டது இந்த வழக்கு பப்ளிசிட்டிக்காக இல்ல. பொய் சொல்லி போடுற லாயர்லாம் இனிமே எங்க கோர்ட்டுக்குள்ள பொய் சொல்ல முடியாம வேற டேட் தரவா? எஸ் மை லார்ட். என்னன்னு தெரியல மை லார்ட், வாய் வளருது. அந்த வழக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி. வேணாம் மை லார்ட். இப்போ ப்ரொசீட் பண்ணணுமா? எஸ் ஒரே நிமிஷம் வாயை டெஸ்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு சென்னை. எங்க ஊர் இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு ஃபர்ஸ்ட் வாதியார் அப்புறம் சூப்பர் ஸ்டார் கவிதைக்காரு பாரதியார் இங்கிலீஷ் படத்துல பாட்டா தமிழ் படம் அதனால வாகனன் வாட் வாட்டர் மிஸ்டர் விஎம் பாண்டியன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ப்ரொசீட். மிஸ்டர் விஎம் பாண்டியன், உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா? இருக்கு. பேபி இல்ல இருக்கு. இல்ல மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கடா. அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நான் தான் வாங்கி கொடுத்த மை லார்ட். உங்களுக்கே தெரியும்ல எத்தனை வாட்டி உங்களை பார்க்கிறதுக்கு செகண்ட் ஃப்ளோர் சேம்பருக்கு வந்திருக்காரு. இப்ப ப்ரூவ் பண்ற பாருங்க, அவர் முட்டில எந்த சர்ஜரி பண்ணல. தழும்பு இருக்காது மை லார்ட். இப்ப பாருங்க தழும்பு இல்ல பாருங்க. சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்ல கோர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால யாரும் பண்ண முடியாது. ஏமாத்துறாரு மை லார்ட். ஐயோ பாபா. அடுத்த எவிடன்ஸ் அந்த முக்கியமான ஆடியோ டேப். என்ன அதுல என்ன இருக்கு? கண்மணி அது அவங்க வாய்ஸ் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப இத பாடுனது இவரா மை லார்ட்? இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜில யார் வாய்ஸ் வேணாலும் யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அப்படி நான் சொல்லி இவங்க ஐடி வீக்ல கிரியேட் பண்ணதா மை லார்ட் இந்த வாய்ஸ்? உங்க எவிடன்ஸ் நீங்க ஃபேக்னு சொல்றீங்களா? எஸ் மை லார்ட், ஃபேக், இல்லீகல், போகஸ், ஃபேப்ரிகேட்டட். ரூல்ஸ் படி 63 பிஎஸ்எஸ் சர்டிஃபிகேஷன் டிஜிட்டல் எவிடன்ஸ் நீங்க கேட்டிருக்கணும், நான் கொடுத்திருக்கணும். ஆனா நீங்க கேட்கவே இல்லை, நான் கொடுக்கவே இல்லையே. பாயிண்ட் பேபி. Not done my lord. Baby Kannan, you are making a mockery of this court. யார் கிட்ட பேசிருக்கீங்க தெரியுதா? Yes my lord. அவர் கும்பகோணத்துல எம்எல்ஏ வரதும்போது அவருக்கு வக்கீலா இருந்த ஒரே காரணத்துக்காக ரெக்கமெண்டேஷன்ல இங்க வந்து சீஃப் ஜட்ஜா உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கா my lord. Baby Kannan, I'll take you down. You போறியா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. மாறா வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. பயமா இருக்கு. ஏய் ஒண்ணு போய் கிடையாது விடுங்கடா. ஏய் நீங்க அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் my lord. ஆனா என்ன எதுவும் பண்ண முடியாது. காலி பண்ணிடுவாங்கல. நம்ம பேசுற எல்லா ரெக்கார்ட்ஸும் வச்சிருக்க, கால் ரெக்கார்டிங் இருக்கு, விஜிலன்ஸ்க்கு அனுப்புவேன். ஓகே குடுமி என் கையில விளாட். ಎಲ್ಲ ಕೇಸ್ ಒಂದೇ ಸಲ ಸಾಲ್ವ್. See, that's what I'm saying. No promise or no curses is above the God. ஐயா வேற போட்டு கொடுத்துட்டாமே. சரி விடு, நைட் ஐயா வீட்டுக்கு போயிட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்கன்னா டேய் போயிட போற போலா கான்ல இருக்கிறாரு, உன்னை முடிச்சே விட்டுருவாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இது ஏன் எல்ல, ஏன் கோர்ட். என்ன மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது. கடைய சாத்திட்டு கிளம்பு. பேபி டாடி ಎಲ್ಲ ಮೂವಿ ರೆಫರೆನ್ಸ್. That is. Oh, okay. கேஸ் ஆகுது மேல. Right. இன்வெஸ்டிகேஷன். நீங்க கோர்ட்ல பண்ண கூத்துனால ஐயா வீட்லயே ஆபீஸ்ல ரைடு வந்துட்டாங்க சார். அவர் உங்களை பார்க்க மாட்டார் சார். உங்க மேல கொல்லா காண்டில் இருக்காரு. ஐயா மட்டும் இல்லாம விஎம் பாண்டியனை கேஸ்ல கோர்த்து விட்டாங்க. கோவத்துல ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 நாளைக்கு எங்கேயாவது போயிடுங்க. நான் சொன்னது வாவ், சாமி செமையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. காலேஜ் பையன் ஒருத்தன் பாஸ் ஆகணும்னு படையில வச்சான்.
இங்க சாக்லேட் காஃபி ரொம்ப ஃபேமஸ். பயங்கரமா இருக்கும். சாக்லேட் காஃபி, சார் போர்ட் போட்டிருக்கு, கடை க்ளோஸ் ஆயிடுச்சு. சாக்லேட் காஃபி. அண்ணா பாருங்க, நான் இவரை போகவே மாட்டேங்கிறாரு. நான் கிளம்புறேன். ஏய், அண்ணா பாருங்க, நான் இவரை ஏன் போய்க்கலாம்? தங்கச்சி சாரிம்மா, லென்ஸை போட்டு தலைலாம் வலிக்குதா? சாக்லேட் காஃபிலாம் கூட பரவாயில்ல, ஃபில்டர் காஃபியாச்சும் கொடுமா. அண்ணா ஃபில்டர் காப்பிக்கா இவ்வளோ கெஞ்சுறீங்க? ஆமாம், இருங்க, நான் உங்களுக்கு லியோ காஃபியே போட்டுட்டு வரேன். தங்கச்சினா தங்கச்சி தான். தாங்கம்மா. அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு லியோ காஃபி. இப்போ என்ன நடந்தது புரியல. அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருப்பான். அவனுக்கு சப்போர்ட்டா 4-5 பேர் உள்ள வந்திருப்பாங்க. பதிலுக்கு நம்ம காஃபி ஷாப் நண்பர் அவங்கள கொண்டுட்டு புதுசா கேஸ் வாங்கியிருப்பாரு. விஜய் ಯಾವ ಮೂವಿ லியோ, இவள ஹீரோயின், விஜய் ஹீரோ. தப்பு நடந்தா தானே கேஸ் என் எல்லையில இனிமே தப்பே நடக்காது. புதுசா எந்த கேஸும் வராது. சென்னையில் வீடு எங்கம்மா இருக்கு? சார் சும்மா இருங்க சார், பிரியாணி கொண்டாந்துருக்கேன் சார். பிரியாணியா? ஆமாம் சார், ஒன்றுமே சொல்ல மாட்டியா? எத்தனை பீஸ் இருக்கு? 3 பீஸ். காட்டு. ಬಿರಿಯಾನಿ 3 ಪೀಸ್ ದುಡ್ಡು. 3 ಬಂಡಲ್ ಅಂತೇಳಿ. ಹಾ, ಓ ಟೆರಿಟರಿ, ಡೊಮೈನ್ ಎಕ್ಸ್ಪಾನ್ಷನ್. ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಮಡ್ಚಿಟ್ಟಿಗೆ ಅದು. அண்ணே இளநீ சாப்பிடுங்கண்ணே, நேச்சுரல் வாட்டர், ஃபுல் பொட்டாசியம் சாப்பிடுங்கண்ணே.